இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை சிபிஐக்கோ சிறப்பு புலனாய்வு குழுவுக்கோ மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள். பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் திமுக நிர்வாகி எனவும் அவருக்கு எதிராக இதே போன்று பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன என தெரிய வந்துள்ளதாக அந்த மனுவில் கூறியிருக்கிறார். திமுக தொண்டர்கள் என்ற பொருளில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சுதந்திரமாக உலா வருவதாகவும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை அம்பலப்படுத்தி இந்த வழக்கை தமிழக அரசு கேலி கூட்டாக்கி உள்ளது எனவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகருக்கு எதிரான வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் இந்த வழக்குகளை சிபிஐக்கோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கோ மாற்ற உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.